அஸ்ஸலாமுஅலைக்கும். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ நேற்று மார்னிங் எடுத்தது. பிள்ளைங்களை ஸ்கூலுக்கு அனுப்பிட்டு நல்ல பசி. இப்போ ரீசெண்டாக நான் ரொம்ப அடிக்ட் ஆகிருக்குது இந்த மேங்கோ லஸ்ஸி தான். கொஞ்சம் இங்கே வெயில் அடிக்க ஆரம்பிச்சிச்சு அப்படின்னா ஒரு லஸ்ஸியை போட்டு சாப்பிட்றது. இவங்க ஊருக்கு போயிருக்காங்க, அம்மா நம்ம வீட்டில் தான் இருக்காங்க. நேற்று கோலா உருண்டை ரெடி பண்ணியிருந்தோம். அம்மாவை செய்ய சொல்லி நான் அப்படியே ரெசிபி ஷூட் பண்ணியிருந்தேன். ஸோ மிக்சர் ஜாரில் என்னென்ன போட்டேன் அப்படின்றத டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துறேன், செக் பண்ணி பார்த்துக்கோங்க. ஸ்பைசஸ்லாம் ஆட் பண்ணிவிட்டு சின்ன வெங்காயம், இஞ்சி, பூண்டு, தேங்காய், தக்காளி இதெல்லாம் போட்டிருக்கேன். இப்போ இது எல்லாத்தையுமே நல்லா அரைச்சிக்கலாம். இது கூடவே 1 கிலோ அளவுக்கு பீஃபில் கைமா வாங்கியிருந்தோம். இப்போ அதையும் மிக்சர் ஜாரில் போட்டு ரொம்ப அரைக்காமல் பல்ஸ் பண்ணிவிட்டு அதையும் அதோட சேர்த்துட்டு கொஞ்சமாக மிளகாய்த்தூள் காரத்துக்கு தகுந்த மாதிரி, மல்லித்தூள் 1 டீஸ்பூன் அளவுக்கு, 2 டீஸ்பூன் அளவுக்கு அரிசி மாவு, தேவையான அளவு உப்பு, கொஞ்சமாக கறிவேப்பிலை, மல்லி இலை இதெல்லாம் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். கோலா உருண்டைக்கு தக்காளி போடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தடவை கமெண்ட் பண்ணியிருந்தீங்க. இந்த மெத்தடில் கண்டிப்பாக ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள். அவ்வளோ டேஸ்ட்டாக கோலா உருண்டை செம்ம சாஃப்டாக சூப்பராக இருக்கும். எங்கள் வீட்டோட ஒரு ஹிட் ரெசிபி இது. ஸோ கண்டிப்பாக இந்த மெத்தடில் ஒரு தடவை சிக்கன், மட்டன், பீஃப் எதுலனாலுமே ட்ரை பண்ணி பார்த்துட்டு அதுக்கப்புறம் உங்களோட ஃபீட்பேக் சொல்லுங்கள். அவ்வளோதான். அதை நல்லா பிசைஞ்சிட்டு எண்ணெயை நல்லா காய வச்சுட்டு உருட்டி பொரிச்சு எடுத்துட்டிங்கன்னா சூப்பரான கோலா உருண்டை ரெடி.